இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 5th மார்ச் வெனஸ்டே ஈவினிங் எடுத்த விலாக் தான். இன்றைக்கி ஈவினிங் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் இன்றைக்கி போட்டிருந்த கோலம். வழக்கம் போல் வாசலில் விளக்கேற்றி சாமியை கொஞ்சம் நேரம் கும்பிட்டு சாமி பாட்டும் போட்டாச்சு. வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒன்று ஒன்றா முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன டார்கெட் அப்படின்னா, இந்த மலை மாதிரி இருக்க துணிகளை மடித்து முடிக்கணும். கடந்த ஒரு 10-15 நாளாக துணியை மடிக்காமல் சேரில் போட்டு வச்சது அது ஒரு மலை மாதிரி குமிஞ்சு போச்சு. அதை பார்க்கவே மலைப்பாக இருந்தது. எப்படிடா மடித்து வைக்க போகிறோம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஒன்றா செக்ரிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். ஒருத்தரோடதும் சின்னது தனியாக பெருசு தனியாக. அதுக்கப்புறம் சின்ன துணிகளை நான் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன துணிகள் மடித்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பெருசு ஒன்றா மடிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஒரு 6:30 மணி இருக்கும் நான் ஆரம்பிக்கும் போது. 8 மணிக்கு மேலே ஆகிடுச்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சு எடுத்து வைக்கிறதுக்குள்ளே. இனிமேல் சேரில் துணியை சேரவே விடக்கூடாது, அன்னன்னைக்கு மடிச்சிடணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பல்காக மடிக்கும் போது தோணும். ஆனால் மறுபடியும் சேர்ந்து போயிடும். அது எப்படின்னு தெரில. உங்களில் எத்தனை பேருக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு வழியாக எல்லாத்தையும் மடித்து முடிச்சிட்டேன். இப்போ நான் ஒன்று உள்ளே வைக்க போகிறேன். மடிக்கிறத விட உள்ளே வைக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது. எதை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்க வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாமல் உள்ளே ஆல்ரெடி கலைஞ்சிருக்கிறதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஃபைனலி நவி வந்து அவளோட ஹோம்ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கா. ஒரு வழியாக ஹால் க்ளீனாக ஆகிடுச்சுப்பா. என்னோடய துணிகளை நான் இப்படி தான் மடித்து வச்சுருக்கேன். இந்த பிங்க் பீரோவில் என்னோடய துணிகள் இருக்கும். சுடிதாரு, டாப்பு, பேண்ட்டு இதெல்லாமே ஒரு ரேக்கில் வச்சுருக்கேன். அதே மாதிரி சாரீஸ்லாம் இன்னொரு ரேக்லேயும், டெய்லி போடுற நைட்டீஸ்லாம் இன்னொரு ரேக்லேயும் வச்சுருக்கேன். இப்படி தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். என்னடா பனிமலையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரிட்ஜோட நிலமை தான் இப்படி இருக்குது. டீஃப்ரெஷ் பண்ணாமல் விட்டாச்சு. ஃப்ரிட்ஜோட நிலமையை பாருங்கள், ஃப்ரீசர் எப்படி ஆகிடுச்சுன்னு. ஒரு வழியாக கிச்சன் மேடை எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு டின்னர் முடிச்சதுக்கப்புறம். இன்றைக்கி இதோடைய வேலை முடிஞ்சுது. அதனால் நைட்டு சிம்பிளாக ஒரே ஒரு சேமியா உப்புமாவோட முடிச்சாச்சு இன்றைக்கி டின்னரை. நான் இதை செஞ்சிட்ருக்கும் போதே நவி வந்து அவள் ஏதோ ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காமிச்சா. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.